அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆனா கேரக்டரோட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. நிறைய கேரக்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ட் வந்து ரொம்ப சின்ன ரொம்ப ஈக்குவலான ஸ்பேஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவேன். சிம்பு அண்ட் கமலஹாசன் சாருக்கு கொடுத்த அந்த ஈக்குவல் ஃபேஸ் மத்தவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். அதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு விஷயம்னா, அசோக் செல்வன் வந்து ஒரு ஆபீசரா வர்றாரு. பட் அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய டான் சொல்லலாம். அத்தனை பேருமே இது பண்ற ஒருத்தரை வந்து எதிர்த்து ஃபைட் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு ஒரு இது பண்றாரு. அது எந்த அளவுக்கு அந்த ரோல் இம்பார்ட்டன்டான ரோல். ஆனா அந்த ரோலை ரொம்ப டம்மியா காமிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வருத்தமா இருந்தது. அது ஒண்ணு ஓரளவு ஓகே. பட் ரொம்பலாம் குழந்தைங்களை பார்க்க முடியாது. பயங்கர ஃபைட் சீன்லாம் ஒரு வேற மாதிரி ஒரு லெவல்ல எல்லாம் ஒரு சில ரத்தம்லாம் இதெல்லாம் இருக்கும். த்ரிஷாவோட அந்த ஒரு இது ரொம்ப இருந்தது. இந்த படம் முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா எஸ்டிஆரோட கம்பேக்னு சொல்லலாம். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எஸ்டிஆர் வந்து எல்லா படத்துலயும் ரொமான்ஸ் அந்த மாதிரி எதிர்பார்த்து பார்த்துருப்பீங்க. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கேங்ஸ்டரா நடிச்சிருக்காரு. ஃபைட்லாம் வேற லெவல்ல பண்ணிருக்காரு. ஹேர் ஸ்டைல் ட்ரெண்ட் எல்லாமே மாசா இருக்கு. புரியல, நல்லா காம்பினேஷனா இருந்தது ரெண்டு பேருக்குமே. மியூசிக் நல்லா இருந்தது. உலகநாயகனுக்கு அவருக்கு வந்து நல்ல பேக்ரவுண்ட் தீம் கொடுத்திருந்தாங்க. எஸ்டிஆருக்கு கொஞ்சம் கம்மி தான் கொடுத்துருக்கலாம். இன்னுமே ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ரொம்ப வயலன்ஸ்லாம் இல்ல. ரியல் தக் லைஃப். ஒரு மினி கேங்ஸ்டர், நல்லாவே கேங்ஸ்டரா இருந்தது. 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம் ப்ரோ. 3 கொடுக்க முடியாது, ஏன்னா பாட்டு இல்ல, ஏமாத்திட்டாங்க.